காயத்ரிக்கு மேல மந்திரமே இல்லை. காயத்ரியா பரோ மந்திர நமாது தெய்வதம் பரம் அன்னோதக சமந்தானம் நத்வாதஷ்யா பரம் விரதம். காயத்ரிக்கு மேல மந்திரம் இல்லை, அம்மாவுக்கு மேல தெய்வம் இல்லை. அன்னதானம் தீர்த்ததானத்துக்கு மேல தானம் இல்லை. ஏகாதசி உபவாசம் துவாதசி பாரணைக்கு மேல விரதம் இல்லை. இதுதான் இதெல்லாம் சுலபமான தர்மத்தை வாரி குமிக்கிற ரகசியம். இது ஏகாதசியிலே சுத்தோபவாசம் இருக்கணும், முடியல ஏதாவது உப்பு இல்லாமலாவது இருக்கிறது, ஏதோ பலகாரமாவது பண்றது, அல்லது வெங்காயமாவது அன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறது. எப்படியாவது ஏதோ BA MA SLCங்கிற மாதிரி அது மாதிரி ஆகாவது ஏதாவது அன்னைக்கு ஏகாதசின்னு ஒரு பகவானையாவது நினைக்கிறது. பகவானை நினைக்கிறதுக்காக தான் வச்சிருக்காள் இத்தனைக்கும். டாக்டரை போய் கட்டா 15 நாளைக்கு ஒரு பட்டி இருக்கிறார், அது அன்னைக்கு ஏகாதசி செஞ்சிருப்போமே. இப்படி அன்னோதக சமந்தானம், அன்னதானம் தீர்த்ததானத்துக்கு ஈடான தானம் இல்லை. துவாதசியா பரமரதம். இப்படி விஷயம் எல்லாம் போய் தீர்மானமா என்னது வசந்ததுன்னு சொல்லியிருக்காள். அப்படி காயத்ரி மகாமந்திரம், அந்த மந்திரத்தை பத்தியே வாழலாம் பேசியிருக்காள். அப்படி எல்லாரையும் சேர்த்து சேர்த்து பேசினேன். கிரந்தம் நம்ம வேதம். ஒரு ஜாத்திய குறைவாவோ ஒரு ஜாதி நன்னா இருக்கணும்னோ அப்படி சொல்லவே இல்லை. அம்மா ஊரிய வேதம். அம்மா ஒரு புள்ள நன்னா இருக்கணும், ஒரு புள்ள கெட்டு போயிடணும்னு நினைப்படா. எல்லா குழந்தைகளும் முதல்ல பாஸ் பண்ணணும், எல்லாரும் கை நிறையா சம்பாதிக்கணும், நன்னா இருக்கணும், அதுதான் சொல்லுவாள். அது மாதிரி மாதா வேதம் அது எல்லாருக்கும் பொதுவாகத்தான் அது சொல்லும்.